ஹலோ கைஸ், சிறகடிக்க ஆசையில் முருகன் உண்மையிலே கலக்கிட்டார். இப்படி ஒரு ப்ரப்போசலை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதாச்சும் அவர் பர்த்டே அன்னைக்கு வித்யா வீட்டுக்கு வந்து கேக்கோடு வராரு. வித்யா கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய கேக் பாக்ஸோடு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லைங்க இன்னைக்கு என் பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது வித்யா உடனே கை கொடுப்பாங்க. இப்போ முருகோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கணும். ஐயோ கை கொடுக்குறாங்கன்னு கையை வந்து ஷர்ட்டில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாரு. அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் க்யூட்டாக பண்ணுறாரு முருக்ஸ். அப்புறம் அந்த கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஐ லவ் யூ வித்யான்னு இருக்கும். உடனே வித்யா வந்து என்னங்க பர்த்டேனா ஹாப்பி பர்த்டேன்னு தானே போகும். உடனே முருக்ஸ், நீங்கள் வந்து இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே உண்மையுமே. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா அதுக்கு மேலே சூப்பர். உடனே அதில் இருக்க லவ்வை அந்த வேர்டை மட்டும் அந்த கேக் ஃபுல்லாக கட் பண்ணி அதை முருக்ஸ் கையில் குத்துடுறாங்க. என்னங்க லவ்வையே குத்துட்டீங்களே கையிலன்ட்டு அவருக்கு அப்படியே சந்தோஷம் பொங்காது, அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும். அவர் அப்படியே சுற்றி சுற்றி விளையாடின்னு இருப்பார். அதுக்கப்புறம் அதில் இருக்க கேக்கில் இருக்க க்ரீம் எடுத்து வித்யா கன்னத்தில் லைட்டாக தடவுவார். வித்யா உடனே முறைச்சி வருவாங்க. ஐயோ சாரிங்க எத்தனை சாரி சொல்லிட்டு ஏதோ இதில் பண்ணிட்டாங்க. உடனே வித்யா வந்து கேக்கை எடுத்து முருக்ஸ் மூஞ்சில் பூசி அவங்க ஜாலியாக விளையாடி இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக முருக்ஸ்க்கும் வித்யாவுக்கும் செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர சீன்ஸ்க்கு தான் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ நம்ம வாழ்க்கையில் லவ் ஒர்க் அவுட் ஆனால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டோம் போல். ஓகே, எனிவே ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.